What is the expansion of density? ஒரு பர்டிகுலர் வால்யூம்ல எவ்வளவு மாஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட்டோட டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் பண்ற இந்த எக்ஸ்பெரிமென்ட் மூலமா how to improve the density of the water அப்படி நம்ம பார்க்கலாம். First I am taking 2 glass full of water, plain water. So I am going to put 1 lemon in the plain water first. See what will happen. So the lemon will sink on the glass. Now I am going to add some salt to the next glass. So I add some salt to the plain water. Now I am going to put the lemon inside the glass. See what will happen. So it will be floating. Yes, it's floating on the glass. So what is the science behind it? So I am increase the density of the water. So while I am adding some salt to the water, the plain water get denser than the lemon. So automatically the water will help to float the lemon on the top. Okay. So what is the application of density? I'm asking application. So to build ships. கடல்ல ships எல்லாம் நம்ம வந்து போகுது இல்லையா? சோ அத மாதிரி கடல்ல ships போறதுக்கு மிதக்குதுல கப்பல் எப்படி மிதக்குது? கால் கடல்ல எப்படி மிதக்குது? சோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றாங்க ship building and weight distribution as well as pipe design இதெல்லாம் நம்ம டென்சிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். Thank you. Very neatly explained, ma'am. Thank you. Inertia. What is meant by inertia? Okay, inertia man நிலைம விதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The inherent property of a body to stay in rest or uniform motion unless influenced by an external force. ஓகேவா? அது ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, அது மோஷன்ல இருந்தாலும் சரி, நம்ம வெளியில இருந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட சேஞ்சஸ், அதோட டைரக்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிரோம்னா சேஞ்ச் பண்ணிரும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா inertia. Inertiaல 3 டைப்ஸ் இருக்கு. Inertia of motion, inertia of rest. ஓகே, இப்போ நான் அதுல வந்து என்ன சொல்ல போறேன்னா inertia of rest. ஓகேவா? inertia of restக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா 1 glass of water, மேல play cards எடுத்துக்கிட்டேன், அதுக்கு மேல coins. இப்போ இது எந்த பொசிஷன்ல இருக்கு? ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த கார்டை டாப் பண்றேன். டாப் பண்ணா காயின் என்னவாகும்? ஏ விழுவுது. ஏன்னா நம்ம கால்ல வந்து என்ன பண்றோம்? வெளிப்புறத்துல இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்ப காயின்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் பொசிஷன் என்னவாகும்? உள்ள போயிடும். Can anyone try this? What will happen? கால் மேல உள்ள காயின்ஸ் என்னவாயிருச்சு? இப்ப வாட்டர்ல விழுந்துச்சு. ஓகேவா? Thank you டமா. இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் inertia of rest பார்க்க போறோம். ஓகேவா? இந்த இது வந்து எதுல யூஸ் பண்ணலாம்னா இப்ப ட்ரீஸ், fallen leaves. இப்ப ட்ரீஸ்ல உள்ள லீவ்ஸ் எப்படி கீழ விழுவுது? நான் கேக்குறது நார்மல் லீவ்ஸ் வந்து எப்படி கீழ நமக்கு ஃபால் ஆகும்? இப்போ நமக்கு காத்துனால. அப்ப நமக்கு இந்த இடத்துல ரெஸ்ட் பொசிஷன் எது இருக்கு? ட்ரீ. இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னவா ஆக்ட் ஆகுது? விண்ட். அப்ப இது ரெண்டும் சேரும்போது நமக்கு ட்ரீல உள்ள லீவ்ஸ் என்னவா ஆகுது? கீழ விழுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா inertia of rest ன்னு சொல்றோம். ஓகேவா? Have you understand? 43 laws. நம்ம என்னென்ன laws பார்த்தோம் ஸ்டார்டிங்ல இருந்து? Centrifugal force, law of inertia, law of conservation of momentum. ஓகேவா? அதுல அப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சென்ட்ரிஃபியூகலுக்கு என்ன அப்ளிகேஷன் சொன்னேன்? வெரி குட், ரவுண்ட் சொன்னேன். நெக்ஸ்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன அப்ளிகேஷன் சொன்னேன்? ராக்கெட் ப்ரொபல்ஷன். அதோட இன்னொரு நியூட்டன் லாஸ் என்ன லா? லா. ஓகே, லாஸ் நம்ம inertia of rest பார்த்தோம். அதுக்கு என்ன அப்ளிகேஷன்? லீவ்ஸ்ல இருந்து லீவ்ஸ் என்ன ட்ரீஸ்ல இருந்து லீவ்ஸ் என்ன ஆகுது? ஃபால் ஆன் ஆகுது. ஓகே, थैंक यू. Super ma'am. Thank you. Centrifugal force. Here we connected the coconut, tender coconut. Next they have a rope. Next above the potato. The coconut will move upward. The coconut will turn upward. You see or not? Thank you, ma'am. Good afternoon, students. I will explain about centripetal force. Okay. Centripetal force. What is centripetal force? It acts as the force that acts as an object moving in a circular path. Okay, ஒரு பொருளை வளைந்த திசையில சுத்த வைக்கிற விசை. Okay, வளைந்த பாதையில் சுத்த வைக்கும் விசை. Well, now I am going to swing this ball on a string. இப்படி சுத்தும் போது என்ன ஆகுது? இந்த பால் சுத்திட்டே இருக்கா? Why? What stops the ball from flying away? ஏன் அந்த பால் வந்து fly ஆகாம அப்படியே சுத்திட்டே இருக்கு? Because the string pulls inward. Okay, the inward force தான் வந்து centripetal force.